ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எஸ், நான் சொல்லியிருந்தேன் ஒரே எபிசோட வச்சு நம்மளால டிசைட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி. பிகாஸ் அவர் அன்னைக்கு இருந்தது ஒரு ரியாலிட்டியான ஒரு வேர்ல்டுலே கிடையாது. ரொம்ப பார்த்து தலைகால் புரியல அப்படின்னு தான் சொல்வேன். விஜயோடைய கேரக்டரைசேஷனை ஸ்பாயில் பண்ணிட்டாங்களே, யாருக்குமே பிடிக்கல, அப்படி இப்படின்னு எல்லாரையும் அழ வச்சுட்டாங்க டீம் எல்லாரும் சேர்த்து. பட் எனிவேஸ், இன்னைக்கு ப்ரோமோ அவ்வளோ ஆறுதலாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்வேன். வெண்ணிலாவை கையை பிடிச்சி உள்ள கூட்டு போறாரு, நான் பாத்துக்கிறேன் ஒன்னா அப்படின்ற மாதிரி. தாத்தா வந்து காவேரிக்காக என்ன செய்ய போறா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ காவேரி போயிட்டு ரூம்ல படுத்துட்டாங்க. நல்ல வேலை வீட்டை விட்டு போல. பட் விஜய் வந்து நீ என் புக்கி சொண்டி அப்படின்னு சொல்றாரு. எப்பயும் உன்னை விட மாட்டேன்றதை தான் அடிக்கடி ரெஜிஸ்டர் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அழகா லெட்டர் வேற எழுதி வைக்கிறாரு. இப்படி ஒரு விஷயத்த எந்த பொண்ணும் செய்ய மாட்டா, ஆனா நீ செஞ்சிருக்க காவேரி, ஐ லவ் யூ காவேரி, வெண்ணிலாவா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போறோம் அப்படின்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போறாரு. பட் ராகினி விஜய் போனதுமே அவருடைய ரூம்க்கு வந்து காவேரி தூங்குற கேப்ல அந்த லெட்டரை எடுத்து அவங்க கிழிச்சு போட்டுடுறாங்க. இனி இந்த சூழ்ச்சி வலையில இருந்து விஜய் காவேரி எப்படி மீண்டு வர போறாங்க? ஸோ காவேரியோடைய அடுத்த கட்ட முடிவு என்ன? விஜய் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாமையே இவங்க லூசு தடமா அதாவது ஆர்வ கோளாறு தடமா ஏதாவது வேலை பார்ப்பாங்களா அப்படின்றது தான் இருக்கு. ஸோ மேபி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, விஜய் வந்து எப்பவுமே காவேரியை விட மாட்டாரு. ஸோ வெண்ணிலாவை பார்த்ததுமே அவருக்குள்ள இருந்த அந்த பல வருட அந்த ஆதங்கம் எல்லாம் வந்து வெளிப்படுத்திட்டாரு. அன்னைக்கே அந்த எமோஷனல் பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டாரு. ஸோ அவ்வளோதானே தவிர்த்து மற்றபடி அவர் மனசுல ஒன்லி காவேரி தான் இருக்காங்க. ஒரு குட்டி அந்த சலனம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் கூட வந்து அவர் இல்லை வெண்ணிலா மேல. ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா எந்த ஒரு சூழ்நிலையிலும் விஜய் காவேரியை விட்டுற மாட்டாரு. ஸோ பிகாஸ் அவர் அதுக்கப்புறம் தான் ரியாலிட்டி வேர்ல்டுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து ரியலைஸ் பண்றாரு. ஸோ பொக்கிஷோன்னு சொல்லிட்டாரு, ஐ லவ் யூ காவேரின்னு சொல்லிட்டாரு, ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும்தான் கூட்டு போறாரு. பட் இந்த ராகினியோடைய சூழ்ச்சினால ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா பெருசா நடக்கும். மீண்டும் அவங்க வந்து இணைவாங்க. ஸோ இது போதும், எங்களுக்கு வேற என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கொஞ்சம் லேட்டா, மேபி இந்த நெட்வொர்க் டவுன்னால லேட்டா விடுறாங்களான்னு தெரியல. எனக்குமே வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி மேபி ரொம்ப நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு அப்லோட் ஆகும். எனிவேஸ், எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி மூட்டுக்கு போயிட்டு தான் சொல்லுவேன். ரொம்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுடைய ஒப்பீனியன்ஸுமே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.